உங்கள் மெரினாவில் இன்று முதல் சக்சஸ். உறவுகளை மேம்படுத்த, உள்ளத்தை வலுப்படுத்த ஒளியேறுகிறது மெரினாவில் இன்று முதல் சக்சஸ். எப்பொழுது அன்பை அரசியலாக்க நினைக்கிறோமோ அப்பொழுதே எல்லாம் தேசமாகிவிடும். எதையும் எதிர்பார்த்து வருவது உறவல்ல. சியாட்டல் வாஷிங்டனிலிருந்து எழுத்தாளர் சகாநாதன் அமைத்து வழங்கும் இன்று முதல் சக்சஸ் உரைத்தொடர் மெரினாவில் தினமும் இருமுறை ஒளியேறுகிறது. மதியம் 1:15க்கும் இரவு 7:45க்கும். இன்று முதல் சக்சஸ் கேட்க தவறாதீர்கள். இன்று முதல் சக்சஸ். உலகெங்கும் உள்ள என் அன்பு மெரினா நேயர்களுக்கு வணக்கம். இது 2006 தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கப் போகும் சிறப்பு விருந்தினர் திரு சோமசேகர் அவர்கள். திரு சோமசேகர் அவர்கள் கார்ப்பரேட் வைஸ் பிரசிடென்ட் டெவலப்பர் டிவிஷன் அட் மைக்ரோசாஃப்ட் கார்பரேஷன் இல் பணிபுரிகிறார். திரு சோமசேகர் ஒரு சிறந்த நாடக நடிகர். திரு சோமசேகர் ஒரு சிறந்த விமர்சகர். திரு சோமசேகர் அவர்கள் 1989 முதல் மைக்ரோசாப்டில் பணிபுரிகிறார். திரு சோமசேகர் அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பையும், லூசியானா ஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் பட்டப்படிப்பையும் பயின்றவர். இதோ அவருடன் ஒரு சிறப்பு பேட்டி. சோமசேகர் சார், இந்தியாவில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அமெரிக்கா வாழ்க்கைன்றது மிகப்பெரிய சொகுசான வாழ்க்கைன்னு எல்லாரும் நினைச்சு அமெரிக்கா வராங்க, வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பல வருஷங்கள் முன்னாடியாவே அமெரிக்கா வந்துட்டு இங்க உள்ள பெரிய கம்பெனியான மைக்ரோசாப்ட்ல பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அமெரிக்க வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 19 வருஷங்கள் ஆகுது. இப்போ நான் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கும்போது அங்கே படிப்பை முடிச்சுட்டு மேற்படிப்புக்கு அமெரிக்கா வரணும்னு ஒரே குறிக்கோளாக இருந்தது. ஏன்னா அப்போ எனக்கு என்ன தோணித்துனாக்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய அமெரிக்காவில் இருக்கு. இந்தியாவில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா என்னன்னு தெரியல. அதனால இங்கே வந்து படிக்கணும் அப்படின்ட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்து படித்து 2 வருஷம் படிச்சுட்டு மைக்ரோசாஃப்டில் வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. 17 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் மைக்ரோசாஃப்டை பற்றி நினச்சிங்கனாக்கா இல்லை, இந்த அளவுக்கு பெரிய கம்பெனின்னு யாருக்குமே தெரியாது. அது ஏதோ ஒரு சின்ன கம்பெனி, சியாட்டில் இருக்கிற கம்பெனி. MS DOSன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணுறது, அவ்வளோதான் வெளி உலகத்துக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து எனக்கு முதல்ல கொஞ்சம் சந்தேகமாக இருந்தது, இந்த கம்பெனியில் சேரணுமா இல்லை வேறு ஏதாவது பெரிய கம்பெனி ட்ரை பண்ணணுமா அப்படின்ட்டு. பட் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்ததுனால சரி இங்கே வந்து ட்ரை பண்ணுவோமே அப்படின்ட்டு இங்கே வந்து சேர்ந்தேன். இந்த கடந்த 17 வருஷங்களாக பார்த்தீங்கன்னாக்க மைக்ரோசாஃப்டோட எனக்கும் வந்து ஒரு கம்பெனியோட க்ரோ பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. சாஃப்ட்வேர் பண்ணி அதனால வந்து உலகெங்கும் இருக்கிற மக்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்சதை பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்தியா சைனான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள பல அறிஞர்கள் கூட அதை பத்தி நிறைய பேப்பர்கள்லாம் எழுதியிருக்காங்க, பிரசுரம் பண்ணியிருக்காங்க. உங்க பார்வையில அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவின் வளர்ச்சியை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்க இப்போ யூஎஸ் ஹிஸ்டரி பத்தி பாத்தீங்கன்னாக்க, பர்டிகுலர்லி இந்த லாஸ்ட் செஞ்சுரியில பாத்தீங்கன்னாக்க செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் யூஎஸ், அதாவது அமெரிக்கா வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு வேர்ல்டு வைட்ல. அதாவது எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ், இல்லை வந்து சூப்பர் பவர் பெர்ஸ்பெக்டிவ், இல்லை த நம்பர் 1 பிளேஸ் வந்து மக்கள் உலகெங்கும் இருக்கிற மக்கள் வந்து இருக்கணும், வந்து அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கண்ட்ரி இருந்திருக்கு. ஸோ வந்து அதெல்லாம் ஃபென்டாஸ்டிக். நீங்கள் இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாஸ்ட் செஞ்சுரியில் ஒரு பிக் மைல்ஸ்டோன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் என்னன்னாக்க நமக்கு சுதந்திரம் கிடைச்சிது. 1947 there was a huge milestone for India as a country. கடந்த 50 வருஷங்கள் இந்த சுதந்திரம் கிடைச்சதுல இந்த 50 வருஷங்களா பார்த்தீங்கன்னாக்க இந்தியா வந்து நல்ல வளர்ச்சி கண்டிருக்கு. பட் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னாக்க, அண்ட் இஃப் யூ லுக் அஹெட், அடுத்த 20 வருஷம் இல்லை 30 வருஷம் இல்லை 50 வருஷம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா வந்து இல்லை ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம இருக்கிற ஏஜ் இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் ஏஜ். இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜில் ஹியூமன் கேபிட்டல் வந்து ரொம்ப பெரிய ஆசெட்.
வந்து இந்தியா வந்து இப்போ பாப்புலேஷன் வந்து சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப நிறைய பாப்புலேஷன் இருக்குன்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இல்லை, இந்தியாவுக்கு ஹியூமன் கேபிட்டல் ஆசெட் வந்து அட்டகாசமா இருக்கு. இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கு. இந்தியா அந்த ஆசெட்டை வந்து எப்படி வந்து எஃபெக்டிவா லெவரேஜ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல முன்னேற முடியும்னு அப்படின்னு பார்க்கணும். அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வந்து இந்தியன் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா, இல்லை இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னாக்க கடந்த 10 வருஷத்துல வந்து இல்ல நல்ல முன்னேற்றம் கண்டிருக்கு. அதே தொடர்ந்து அடுத்த 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் பண்ணினோம்னாக்க இந்தியா வந்து நெக்ஸ்ட் சூப்பர் பவரா வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றி சார். சார், உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்தியா சைனான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள பல அறிஞர்கள் கூட அதை பத்தி நிறைய பேப்பர்கள்லாம் எழுதியிருக்காங்க, பிரசுரம் பண்ணியிருக்காங்க. உங்க பார்வையில அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவின் வளர்ச்சியை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? நீங்க இப்போ யூஎஸ் ஹிஸ்டரி பத்தி பாத்தீங்கன்னாக்க, பர்டிகுலர்லி இந்த லாஸ்ட் செஞ்சுரியில பாத்தீங்கன்னாக்க செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் யூஎஸ், அதாவது அமெரிக்கா வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு வேர்ல்டு வைட்ல. அதாவது எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ், இல்ல வந்து சூப்பர் பவர் பெர்ஸ்பெக்டிவ், இல்ல தி நம்பர் 1 பிளேஸ் வந்து மக்கள், உலகெங்கும் இருக்கிற மக்கள் வந்து இருக்கணும், வந்து அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த கண்ட்ரி இருந்திருக்கு. ஸோ வந்து அதெல்லாம் ஃபேண்டாஸ்டிக். நீங்க இப்போ இந்தியா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லாஸ்ட் செஞ்சுரியில ஒரு பிக் மைல்ஸ்டோன் இந்தியன் ஹிஸ்டரியில என்னன்னாக்க நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. 1947ல there was a huge milestone for India as a country. கடந்த 50 வருஷங்கள் இந்த சுதந்திரம் கிடைச்சதுல இந்த 50 வருஷங்களா பாத்தீங்கன்னாக்க இந்தியா வந்து நல்ல வளர்ச்சி கண்டிருக்கு. பட் இன்னைக்கு இருக்கிற நிலைமைய பாத்தீங்கன்னாக்க, அண்ட் இஃப் யூ லுக் அஹெட், அடுத்த 20 வருஷம் இல்ல 30 வருஷம் இல்ல 50 வருஷம் கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியா வந்து இல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நம்ம இருக்கிற ஏஜ் இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் ஏஜ். இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல ஹியூமன் கேபிட்டல் வந்து ரொம்ப பெரிய ஆசெட். வந்து இந்தியா வந்து இப்போ பாப்புலேஷன் வந்து சில பேர் சொல்லுவாங்க ரொம்ப நிறைய பாப்புலேஷன் இருக்குன்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, இல்லை, இந்தியாவுக்கு ஹியூமன் கேபிட்டல் ஆசெட் வந்து அட்டகாசமா இருக்கு. இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கு. இந்தியா அந்த ஆசெட்டை வந்து எப்படி வந்து எஃபெக்டிவா லெவரேஜ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல முன்னேற முடியும்னு அப்படின்னு பார்க்கணும். அதுதான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வந்து இந்தியன் கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா, இல்லை இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னாக்க கடந்த 10 வருஷத்துல வந்து இல்ல நல்ல முன்னேற்றம் கண்டிருக்கு. அதே தொடர்ந்து அடுத்த 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம் பண்ணினோம்னாக்க இந்தியா வந்து நெக்ஸ்ட் சூப்பர் பவரா வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நன்றி சார். சார், சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரினாலே ஜம்பிங் இண்டஸ்ட்ரின்னு பேரு. அதாவது ஒரு வருஷம் இருப்பாங்க, 2 வருஷம் இருப்பாங்க, உடனே ஜம்ப் பண்ணி வேற கம்பெனிக்கு போயிடுவாங்க. இதே மாதிரி எல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸும் வந்து மாறி மாறி போயிட்டு இருக்கும்போது மைக்ரோசாஃப்ட்ல 17 வருஷம் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சார். அந்த மைக்ரோசாஃப்ட் அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க சார். 17 வருஷத்துக்கு முன்னாடி நான் மைக்ரோசாஃப்ட்ல சேர்ந்த போது இல்ல என்னோட சார்ட் ஆஃப் அப்போ எனக்கு என்ன தோணிதுன்னா, இல்ல இந்த கம்பெனில ஒரு 3, 4, 5 வருஷம் வேலை பண்ணி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சு அப்புறம் வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணிது. ஸோ அப்படிதான் நான் ஆரம்பிச்சேன். பட் வந்து மைக்ரோசாஃப்ட்ல அப்படியே 5 வருஷம் ஆச்சு, அப்புறம் 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, இப்போ 17 வருஷமா இருக்கேன் அந்த கம்பெனில. சில பேர் என்ன கேட்பாங்க, இது மாதிரி என்ன இவ்வளவு நாள் நீ மைக்ரோசாஃப்ட்ல வேலை பண்ணியிருக்க, கொஞ்சம் பணமும் பண்ணியிருக்க இந்த உன்னோட கெரியர்ல, ஏன் இன்னும் அந்த கம்பெனியில இருக்க, எதனால இருக்க அப்படிம்பாங்க. எனக்கு என்ன தோன்றதுன்னா, இல்ல 17 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு ஆரம்பிக்கும் போது இல்ல ஒரு எந்தூசியாசம், ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அப்ப இருந்ததோட இன்னும் கூடுதலா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டும் எந்தூசியாசமும் இருக்கு மைக்ரோசாஃப்ட் மேல. ஏன் அப்படின்னா, இல்ல அதுக்கு வந்து 2 முக்கிய காரணங்கள் இருக்கு எனக்கு. ஒண்ணு வந்து, இப்ப நீங்க வந்து உலகம் முழுக்க இருக்கிற பிசி இன்ஸ்டால் பேஸ் பாத்தீங்கன்னாக்க இல்ல, அதுவும் மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர்ல ரன் பண்ற பிசிஸ் பாத்தீங்கன்னாக்க இல்ல கிட்டத்தட்ட 800 மில்லியன் பிசிஸ் இருக்கு. நீங்க பிசிஸ் வந்து அதாவது கம்ப்யூட்டர்ஸ் வந்து சில சமயம் வந்து ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னாக்க இல்ல ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா இல்ல நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, சில சமயம் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் சொல்றேன் இந்த ஒரு சின்ன கணக்குக்காக இல்ல, நம்ம ஒருத்தர் தான் ஒரு கம்ப்யூட்டர் டச் பண்றாங்க, யூஸ் பண்றாங்கன்னு நினைச்சுப்போம். நம்ம இப்போ நாங்க பண்ற மைக்ரோசாஃப்ட் பண்ற சாஃப்ட்வேர்னால இல்ல சில பேர் வந்து இல்ல எஜுகேஷனுக்கு யூஸ் பண்றாங்க, சில பேர் வந்து பர்சனல் ப்ரொடக்டிவிட்டிக்காக யூஸ் பண்றாங்க, சில பேர் பிசினஸ் ரன் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க, சில பேர் வந்து இல்ல கம்யூனிகேஷன், அதாவது நம்ம நண்பர்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்து ஸ்டேயிங் இன் டச், அதுக்காக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எந்த வகையிலான இல்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்
நம்மளால பண்ண முடியுது மைக்ரோசாஃப்ட்ல இருக்கிறதுனால. இப்போ 800 மில்லியன் பிசிஸ் இருக்கு. ஸோ அட்லீஸ்ட் 800 மில்லியன் மக்களை வந்து இல்ல நம்ம இங்க பண்ற வேலையினால ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டா இருக்க முடியுது. நீங்க இப்போ வேர்ல்டு பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா இல்ல கிட்டத்தட்ட 6+ பில்லியன். ஸோ ஒரு தோராயமா கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இல்ல 1 out of every 8 people, அதாவது 8 மக்கள்ல ஒருத்தர் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னாக்க இல்ல அந்த அளவுக்கு நம்மளால வந்து இம்பாக்டும் இன்ஃபுளுன்ஸும் பண்ண முடியுது. அதுவும் இப்ப இன்டர்நெட் இருக்கிறதுனால இல்ல மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் பீங் டச்ட் பை சாஃப்ட்வேர். ஸோ நம்ம வந்து இந்த கம்பெனி இல்ல இந்த இண்டஸ்ட்ரியோட கனவு நிறைவேறும்னாக்க ஒரு நாளைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பாசிட்டிவா இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும் நம்ம பண்ற இந்த சாஃப்ட்வேர் வேலையினால. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இம்பாக்ட்ஃபுல் இண்டஸ்ட்ரி, இம்பாக்ட்ஃபுல் கம்பெனியில நானும் ஒரு பார்ட்டா இருந்து நம்ம பண்ற கொஞ்சம் ஒர்க்கும் இதுல வந்து ஹெல்ப் ஆகுறதுனாக்க அந்த இம்பாக்ட நினைச்சாக்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. அந்த இம்பாக்ட் பண்ண முடியுங்கிற நினைப்பு இருக்கிற வரைக்கும் நான் அந்த கம்பெனில இருக்க போறேன். ஸோ அது ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பாத்தீங்கன்னா இல்ல ஆக்சுவலா நான் இங்க ஒரு சின்ன கன்ஃபெஷன் பண்ணணும். சில சமயம் இல்ல நான் அதுவும் பர்டிகுலர்லி இல்ல ஒரு வாரம் பூரா நம்ம வேலை பண்ணிட்டு நல்லா வேலை பண்ணிட்டு வீட்டுக்கு வரணும்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரைடே ஈவினிங், எனக்கு சில சமயம் தோணும் நம்ம வந்து உலகத்துல வந்து நம்பர் 1 சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை பண்றோம், நம்ம வந்து ஒரு வைஸ் பிரசிடென்டா இருக்கோம், ஆபீசர் ஆஃப் த கம்பெனியா இருக்கோம், ஆஹா நம்ம பெரிய ஆள் அப்படின்னு எனக்கே சில சமயம் தோணும். ஆனா அந்த மாதிரி தோற்றம் இல்ல. ஃப்ரைடே நைட் இருக்கும், சாட்டர்டே இருக்கும், சண்டே இருக்கும். பட் மண்டே மார்னிங் நான் திரும்பி ஆஃபீஸ் போனோன்னே இல்ல ஆல்மோஸ்ட் நான் வந்து somebody is pulling from cloud 9 down to earth மாதிரி தோணும். ஏன்னாக்க என்னை சுத்தி இருக்கிற மக்களை பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் என்னை விட இன்னும் திறமைசாலி, அறிவாளி, அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்ல இருக்கும்போது இல்ல நம்ம இன்னும் நிறைய கத்துக்கணும், இன்னும் நிறைய பண்ணணுங்கிற அந்த ஒரு ஊக்கமும் ஆர்வமும் இருக்கு. ஸோ இம்பாக்ட் ஒரு பக்கம் வந்து ஹேவிங் த எபிலிட்டி டு ஒர்க் வித் சூப்பர் ஸ்மார்ட் பீப்புள், அது ரெண்டும் இருக்கிற வரைக்கும் வந்து மைக்ரோசாஃப்ட்ல வேலை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னு தோன்றது. சார் இதை சேர்த்து இன்னொரு கேள்வி எனக்கு வருது சார். பில்கேட்ஸ் ஒரு அற்புதமான மனிதர். அந்த மனிதருக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, அவரை பத்தி செய்திகள் மூலமா வந்து அறிஞ்சிருக்காங்க, தெரிஞ்சிருக்காங்க, என்னையும் சேர்த்து. இப்ப எப்படின்னா பில்கேட்ஸ பத்தி நிறைய நல்ல விஷயங்கள் வருது. பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, ரிட்டையர் ஆக போறாங்க மைக்ரோசாஃப்ட பத்திலாம். நீங்க பர்சனலா பில்கேட்ஸோட சந்திக்கிற வாய்ப்பு நிறைய டைம் கிடைச்சிருக்கும். உங்களுடைய கருத்து என்ன பில்கேட்ஸ பத்தி? பில்கேட்ஸ் மைக்ரோசாஃப்டை எந்த அளவு நினைச்சு வச்சிட்டு இருக்காரு, என்ன அவரோட கோல், அதுக்கு வந்து எம்ப்ளாயிஸோட சப்போர்ட் என்ன மாதிரி எதிர்பார்க்கிறாருன்றத கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். பில்கேட்ஸோட இன்டராக்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் இந்த கம்பெனில இவ்வளவு வருஷம் இருக்கிறதுனால, அதுவும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வேலை பண்ணதுனால நிறைய தடவை அவரோட இன்டராக்ட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அவரை பத்தி எனக்கு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தோன்றதுனால, ஹீஸ் காட் த ரேர் காம்பினேஷன் ஆஃப் பிசினஸ் எக்ஸலன்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்ஸலன்ஸ். இப்போ நீ உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர்ல ஒன்னு பிசினஸ்ல வந்து ஸ்மார்ட்டா இருப்பாங்க, இல்ல டெக்னாலஜில வந்து ஸ்மார்ட்டா இருப்பாங்க. இவர் வந்து இல்ல அந்த ரெண்டையும் எப்படி ஒன்னோட ஒன்னு சேர்த்து முன்னுக்கு கம்பெனியோ இல்ல பொருளோ இல்ல சாஃப்ட்வேரோ பண்ணணுங்கிற அந்த அந்த காம்பினேஷன் வந்து இல்ல ஹீஸ் காட் தட் ஃபேண்டாஸ்டிக் காம்பினேஷன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இல்ல அவர் வந்து எவ்வளவு சாதிச்சிருக்கார் லைஃப்ல. அவர் வந்து இந்த வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் பீப்புள் லிஸ்ட்ல நம்பர் 1 பணக்காரரா இருக்காரு. அதுவும் 12 வருஷமா இருக்காரு. அவர் பண்ணின கம்பெனி, அவர் ஆரம்பிச்ச கம்பெனி வந்து இப்ப வந்து நம்பர் 1 சாஃப்ட்வேர் கம்பெனியா இருக்கு. சோ நிறைய அவர் வந்து பண்ணிருக்காரு. அது ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னாக்கல அதுவே வந்து ஒரு பெரிய இது அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அவருக்கு. சோ இந்த மாதிரி நிறைய பண்ணியிருந்தால அவர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு வந்து இல்ல நம்ம பில்கேட்ஸ் பத்தி நம்ம வெளியில இருக்கும்போது நினைக்கும் போது இல்ல ஆஹா எவ்வளவு பெரிய மனுஷர் அவர் அப்படின்னு நினைப்போம். பட் பேசும்போது இல்ல ஒரு சராசரி மனுஷன் போலதான் அவரும் நடந்துப்பாரு. ஏன்னா அவருக்கும் இல்ல இது இப்படி பண்ண என்ன ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் பண்ணும்போதோ இல்ல வந்து நாளைக்கு நம்ம வந்து இன்னி வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கோம், பட் நாளைக்கு நம்ம கம்பெனி நல்லா பண்ணணும்னாக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த கவலை, அந்த வந்து ஒரு எனர்ஜி, ஒரு எந்தூசியாசம், ஒரு டெடிகேஷன், ஒரு பேஷன் அவர்கிட்ட இன்னமும் இருக்கு. 30 வருஷமா அவர் வந்து மைக்ரோசாஃப்டோட இருக்கார். இன்னமும் அவருக்கு இல்ல ஆஹா இன்னும் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இது சரியா பண்ணலையே, ஏன் அதை சரியா பண்ணல, நம்ம எப்படி அதை சரியா பண்ண முடியும், நம்ம கம்பெனியில இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வந்து நல்லா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணி உலகத்துல நல்ல ஒரு இம்பாக்ட் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு ஆர்வம் இருக்கு இன்னமும் அவருக்கு. அது வந்து இல்ல பார்க்கும்போது ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். பில்கேட்ஸை பத்தி ஒரு மிகப்பெரிய பர்சனல் அனுபவத்தை எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் அடுத்த கேள்வி என்னன்னா மைக்ரோசாஃப்ட் பிளாக். அதாவது நீங்க வந்து பல பேரோட கேள்விகளுக்கு அந்த பிளாக் மூலமா ஆன்சர் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் படிச்சிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு.
இப்படிப்பட்ட ஒரு பிஸியான ஸ்கெடியூல்லையும் சிரமம் பார்க்காம, எனக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்ப நேரம் ராத்திரி தான் உட்கார்ந்து அதுக்கு ரிப்ளை பண்றீங்க என்னோட அசம்ஷன். சோ அந்த நேரத்துல கூட வந்து நீங்க உட்கார்ந்து பார்த்து எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணவங்களுக்கு கூட நீங்க தேங்க்ஸ் ரிப்ளை பண்ணதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இடையில தமிழ்வாணன் சார் வந்து அவரோட ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் கொஸ்டினுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க, அதுக்கு யாரோ ஒரு லேடி வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, அதுக்கு நீங்க தேங்க்ஸ் சொல்லியிருந்தீங்க இமிடியேட்டா. ஸோ இந்த அளவு வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி எல்லாத்துலயும் ரிப்ளை பண்றதுக்கு என்ன சார் காரணம்? அந்த பிளாக்கோட மிகப்பெரிய சூட்சுமம் என்ன? அது இன்னும் ரொம்ப தெளிவா சொன்னா அதோட அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டுறது நோக்கம் என்ன சார்? இப்போ இன்டர்நெட் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்க கம்யூனிகேஷன் வந்து இன்னும் ஈஸியாக ஆகிட்டே வருது. வந்து த வேர்ல்ட் இஸ் கெட்டிங் அ ஸ்மாலர் பிளேஸ். இப்போ நான் வந்து சியாட்டில் இருக்கேன், பட் வந்து என்ன மெட்ராஸில் இருக்கிற ஒருத்தரோட பேசணும், இல்லைனா வந்து மாஸ்கோவில் இருக்கிற ஒருத்தரோட பேசணும், இல்லை பெய்ஜிங்கில் இருக்கிற ஒருத்தரோட பேசணும்னா இல்லை இப்போ வந்து இன்டர்நெட் இருக்கிறதுனால இல்லை ஃபோன் இருக்கிறதுனால இல்லை என்ன கம்யூனிகேஷன் ஸ்டேயிங் இன் டச்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதுவும் இப்போ இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல இல்லை இந்த வெப்ல பார்த்தீங்களா இல்லை இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னாக்க இந்த பிளாகுங்கிற ஒரு ஃபினாமினன் வந்து இல்லை ரொம்ப பாப்புலர் ஆகிட்டு வருது. ஏன்னா இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை, அது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உலகத்தில் இருக்கிற வந்து என்னோட ப்ராடக்ட் கஸ்டமர்ஸோட இல்லை ஒரு 2-way டயலாக் வச்சுக்கிற இன்டராக்ட் பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நான் வந்து எதான வந்து என்னுடைய மனசுல இருக்கிறதோ இல்லை நாங்கள் இதான் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து இல்லை உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து இல்லை ஃபீட்பேக் வந்து என்ன ரியல் டைம் ஃபீட்பேக் கிடைக்கிறது. ஸோ அதனால அந்த 2-way டயலாக் வந்து இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதனால வந்து சில சமயம் வந்து இல்லை மக்கள் வந்து ஆஹா நல்லது பண்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, சில சமயம் என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்கீங்க இது ரொம்ப தப்பு அப்படிம்பாங்க. பட் எதுவாக இருந்தாலும் இல்லை அந்த ஃபீட்பேக்கை யூஸ் பண்ணி நம்ம ஆஹா அடுத்த ப்ராடக்ட் டிசைட் பண்ணும்போது அந்த ஃபீட்பேக் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். அதனால தான் இல்லை சில சமயம் வந்து ஆஃபீஸில் பிஸி இல்லை வந்து குழந்தைகள் வீடு அப்படின்னு இருந்தால் கூட இல்லை கொஞ்சம் டைத்தை ஒதுக்கி அந்த பெண்ண பிளாக் கம்யூனிகேஷன்ஸ் வந்து நான் வந்து ஒரு ரிலீஜியஸாக அதை பண்ணிட்டு இருக்கேன். அது ஏன்னா அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப வேல்யூ இருக்கு அதில் எனக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் ஒரு இந்தியர், அதுலேயும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அமெரிக்காவில் வந்து அங்கேயே படித்து இப்பொழுது வந்து மைக்ரோசாஃப்டில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறீங்க. இன்று வளர்ந்து வரும் இன்ஜினியர்களுக்கு இளைஞர்களுக்கு உங்களுடைய மெசேஜ் என்ன சார்? சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இப்போ அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இல்லை, வந்து இனிமேல் இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் வந்து நான் முன்னேறதுக்கு சான்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு நிறையா கேள்விலாம் கேட்குறாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை லாஸ்ட் ஒரு 30 years 40 yearsல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டு வந்து நல்ல முன்னேறி இருக்கு. பட் இந்த 40 வருஷம் முன்னேற்றத்தை அப்படி ஃபுல்லாக பார்த்தோம்னாக்க எனக்கு என்னமோ தோன்றது நம்ம வந்து சும்மா சர்ஃபேஸை ஸ்க்ராச் பண்ணியிருக்கோம்னு. அது we've just seen the tip of the iceberg. The next 30 years 40 years the rate of innovation கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இல்லை ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல என்ன மாதிரி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தால லாஸ்ட் 40 yearsல நம்ம என்னமோ இப்போதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாப்புல ஒரு ஃபீலிங் வருது எனக்கு. அதனால there is a lot more innovation opportunities possible in the computer science field. Particularly நீங்க இப்போ வந்து இல்லை இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்ற ஃபீல்ட்ஸுக்கு லைக் எஜுகேஷன் இல்லை வந்து ஹெல்த் கேர் இல்லை பயோமெடிக்கல் பயோ இன்ஜினியரிங் அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து டெக்னாலஜி சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் when married with these fields or when applied to these fields the opportunities are huge. ஸோ அதனால வந்து இன்னோவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் இல்லை நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பேஷன்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து நிறைய வேலை பண்ணலாம், நிறைய இன்னோவேட் பண்ணலாம், நிறைய வந்து கண்டுபிடிக்கலாம், நிறைய வந்து மற்றவங்களுக்காக வந்து இம்பாக்ட்ஃபுல்லா உங்க வேலை இருக்கும். அதனால வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாக்க there is a huge amount of opportunities in computer science for the next 20 30 40 50 years that I can foresee. சார் இதுல வந்து இன்னொரு கேள்வி தோணுது. இப்போ வந்து இன்னோவேட்டிவ்னு சொல்றீங்க, இப்போ வந்து உண்மையாவே நான் என்னோட தாட்ல பார்த்தோம்னா வந்து நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே இது வந்து சேச்சுரேட் ஆகிற ஸ்டேஜ் ஆயிடுத்து. நீங்க இன்னோவேட்டிவ்னு சொல்றது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்றீங்களா, இல்ல வந்து ஒரு மல்டிமீடியா இல்ல ஒரு கிராபிக்ஸ் ஃபீல்ட்ல சொல்றீங்களா, இல்ல வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இப்போ விண்டோஸே பாத்தீங்கன்னா விண்டோஸ் 2000 விண்டோஸ் எக்ஸ்பி விண்டோஸ் விஸ்டா இப்படி வந்துட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வளர்ச்சியை சொல்றீங்களா சார்?
இது நீங்க கேட்கறதெல்லாம் வந்து இல்ல டெக்னாலஜி ஃபோக்கஸ், அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இது வேணா இன்னோவேஷன் பண்ணணும், கிராஃபிக்ஸ்ல இன்னோவேஷன் பண்ணணும், மல்டிமீடியால இன்னோவேஷன் பண்ணணும், அக்ராஸ் த ஹோல் ஸ்டாக் வி நீட் டு இன்னோவேட். நான் சொல்ற இன்னோவேஷன் வந்து இல்ல இட்ஸ் கஸ்டமர் ஃபோக்கஸ்ட் ஆர் சொல்யூஷன்ஸ் ஃபோக்கஸ்ட். இப்போ ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து இப்போ வந்து நீங்க வந்து சஹா ஓகே, நான் இப்போ உங்களை கூப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன், வந்து ஆக்சுவலி ரொம்ப கஷ்டம் அது. ஏன்னா வந்து உங்க வீட்டு போன்ல கூப்பிடுறதா, செல்போன்ல கூப்பிடுறதா, ஆபீஸ் போன்ல கூப்பிடுறதா, இல்ல மெயில் அனுப்புறதா, இல்ல நீங்க பாட்டுக்கு நினைச்சிட்டு திடீர்னு நியூயார்க் போனீங்கன்னாக்க நியூயார்க்ல ஹோட்டல்ல கூப்பிடுறதா, இட்ஸ் அ pretty ஹார்ட் ப்ராப்ளம். எனக்கு வந்து சஹாங்கிற ஒருத்தரோட நான் கம்யூனிகேட் பண்றது இல்ல, அந்த செல்போன் நம்பர் தான் எனக்கு ஐடென்டிபிகேஷன். கரெக்ட். சஹா happens to be at the end of that. So எனக்கு என்ன தோன்றதுனால இப்ப கம்யூனிகேஷன் எடுத்தீங்கன்னால instead of the identity being the cell phone number or the home phone number, சஹாங்கிற ஒருத்தர் அவர் உலகத்துல எங்க இருந்தாலும் எனக்கு வந்து அந்த பிரசன்ஸ் இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து என்னோட சிஸ்டத்தை சொல்லுவேன், சஹாவை வந்து எனக்கு பேசணும். If the system knows that Saha is in New York and he actually is in a meeting, he doesn't want to be disturbed. அவர் வந்து இல்ல என்னவா இருந்தாலும் வந்து இப்போ இந்த இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அதனால வாய்ஸ் மெயிலுக்கு அனுப்பணும்னு அவர் நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு 5 ஃபோன் நம்பரை தேடி கண்டுபிடிச்சு ட்ரை பண்ணி அப்புறமா ஆஹா இவரோட பேச முடியாதுன்னு நினைக்கிறதுக்கு பதில் ஆட்டோமேட்டிக்கா பண்ணலாம். ஸோ தட் இஸ் a huge step forward in communication. இல்ல இப்போ ஹெல்த் கேர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போ வந்து நான் யூஸ்வலா வந்து இங்க லோக்கலா பெல்வியூ டாக்டர்கிட்ட போறதுனா, நான் இப்போ அடுத்த வாரம் இந்தியா போறேன். இந்தியாவில் எனக்கு திடீர்னு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் மெட்ராஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போனோம்னா முதல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க, மெடிக்கல் ரெக்கார்ட் தான் எங்க. நான் என்ன சொல்றேன்னா, என்னையே கேட்குறீங்க, நீங்களே பெல்வியூ ஹாஸ்பிட்டல் கண்டுபிடிச்சு எடுத்து வச்சுக்க வேண்டியதானே அப்படின்னு எனக்கு தோன்றது என்னோட பேஷண்ட்ங்கிற முறையில். பட் அதுக்கு வந்து இல்ல, we don't have a system that connects patient records with the right level of security and privacy. ஸோ அதனால நீங்க ஒரு ஃபீல்டுலயும் பாத்தீங்கன்னாக்க கஸ்டமர் சொல்யூஷன் ஃபோக்கஸ்ல பாத்தீங்கன்னா இல்ல நிறைய லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இது வந்து ஒரு வித்தியாசமான திங்கிங் ரொம்ப சொல்ல போனா. சார் சாஃப்ட்வேர்னு வாழ்க்கை, உங்க வாழ்க்கை வந்து ஆல்மோஸ்ட் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்க போகிற வரையும் வந்து உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் வாழ்க்கையா போயின்னு இருக்கு. ஆனா அந்த பிஸி ஸ்கெடியூலையும் வந்து நீங்க நாடகம்லாம் நடிச்சிருக்கீங்க, நாடகம்லாம் போட்டிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை தவிர வந்து ராக்கெட் பால் பிளேயர்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த அனுபவங்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். சாஃப்ட்வேர்னு வந்து ப்ரொஃபஷன் இருந்தாலும் இல்லை, ஹாபிஸ் எப்படியும் கண்டிப்பாக தேவை. ஜஸ்ட் டு கீப் யுவர் மைண்ட் ஆக்கியூபைட் அண்ட் டிஃப்ரெண்ட் திங். நான் வந்து நிறைய புக்ஸ் படிப்பேன். நான் டைம் கிடைக்கும் போது சினிமா பார்ப்பேன். சினிமானா ரொம்ப ஆசை எனக்கு, ஸோ அது பண்ணுவேன். பட் இங்கே சியாட்டில் வந்ததுக்கப்புறம் இல்லை, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு 4-5 நாடகம் போட்டிருக்கோம் ஓவர் த இயர்ஸ். இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி இல்லை, எழுத்தாளர் சுஜாதா இருக்காரு, அவர் வந்து ஒரு அடிமைகள் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருந்தார். அவர்கிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிட்டு அதை வந்து டிராமாவா இங்க நாங்க போட்டோம். அதுவும் வந்து இங்கிலீஷ்லயும் போட்டோம், தமிழ்லயும் போட்டோம். அவர் வந்து தமிழ்ல எழுதியிருந்தார். அதை இங்க என்னோட ஃப்ரெண்டு சிவபாலன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி நாங்க தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் போட்டோம். வந்து வேன்கூவர்ல போய், கனடால வேன்கூவர்ல போய் போட்டோம், அப்புறம் போர்ட்லாண்ட்ல போய் போட்டோம், சியாட்டில் 2-3 தடவை போட்டோம். நல்ல வரவேற்பு இருந்தது மக்கள்கிட்ட, இங்கிலீஷ்க்கும் சரி தமிழுக்கும் சரி. அது வந்து இல்லை கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அதுல நாங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணினோம். அது வந்து ஒரு நல்ல ஒரு சைட் ஹாபி, ஒர்க்கை தவிர இருந்தது. அது நல்லா இருந்தது. வாரத்துல ஒரு 2-3 நாள் வந்து நான் ராக்கெட் பால் விளையாடுறது ட்ரை பண்றது. எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸசைஸுக்கும் நல்லா இருக்கும். ரெண்டாவது ராக்கெட் பால் பாத்தீங்கன்னா இல்ல ஒரு ஃபாஸ்ட் கேம். நான் வந்து ஒரு 1 hour ராக்கெட் பால் விளையாடினா இல்ல, அந்த 1 hour வேற எதை பத்தியுமே நினைக்க முடியாது. The focus is on the game and the ball. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மற்ற டைம்ல நம்ம வந்து சில சமயம் இப்படி பேசிட்டு இருக்கும் போது கம்பெனி பத்தி இல்ல சாஃப்ட்வேர் பத்தி எப்படி நினைப்ப போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் அந்த ஒரு 1 hourல ஐ ஃபீல் கம்ப்ளீட்லி ரெஃப்ரெஷ்ட் when I play ராக்கெட் பால். ரொம்ப சந்தோஷம் சார். சார், எங்க பார்த்தாலும் குண்டு வெடிப்பு, தலைவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. தலைவர்களுக்கு மட்டும் இல்ல, பொதுமக்களுக்கு நிறைய பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. மனித நேயம்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு மதிப்பே இல்லாம போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோம்னா காஷ்மீர்ல இருந்து நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து சும்மா ஒரு நம்ம பக்கத்துல நடக்காததுனால வந்து நம்ம வந்து ரொம்ப ஒரு இயல்பா எடுத்துட்டு போயிடுறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஈராக்கோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அடுத்து ஈரானோட சண்டை போட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கலா சொல்ல விரும்பல, பட் ஆனா இந்த கேள்வியோட அர்த்தம் என்னன்னா, மனித நேயத்தை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்?
இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னாக்க யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிம்பாங்க. அது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நினைத்தாலே நீக்கும்ல வந்து கமல்ஹாசனும் ரஜினிகாந்த் பாடும்போது கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் அதை நம்ம வந்து ப்ராக்டிஸில் அதை பண்ண மாட்டேங்கிறோம். என்னுடைய ஒய்ஃப் அகிலா வந்து அடிக்கடி சொல்லுவாங்க இதை. நாங்கள் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து தமிழ்நாட்டில். நம்ம பிறந்து வளரும்போது இப்போ மெட்ராஸில் எடுத்துன்னு வச்சுங்களேன், நான் வந்து டி நகரில் இருந்தேன் கொஞ்ச நாள். டி நகரில் இருக்கிற வரைக்கும் இல்லை, எனக்கு டி நகரில் இருக்கிறவங்கள பற்றி நான் நினைக்கிறதே இல்லை. பட் நான் மெட்ராஸ்லேருந்து வந்து இங்கே யூஎஸ்ஏ வந்ததுக்கப்புறம் இல்லை, டி நகர் மட்டும் இல்லை, மெட்ராஸ்லேருந்து யாரும் வந்து இல்லை, ஆஹா இவங்க நம்ம ஊருக்காரங்கன்னு ஒரு தனி ஒரு இது அன்பு கலந்த மரியாதை அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி இருக்கு. அது அங்கே இருக்கும்போது இல்லை. ஏன்னா வந்து வி டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட், ரைட்? ஏன் நமக்கு வந்து அதாவது நம்ம அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்கிறது. நம்ம இஃப் யூ கேன் டேக் ourselves a step back and then look at the situation, நமக்கு ஆஹா எல்லாரும் நம்ம மக்கள் எல்லாரும் ஒன்று, நம்ம ஒத்துமையாக இருக்கணுங்கிற அந்த ஃபீலிங் இன்னும் நிறையா வருது. இப்போ வந்து இது வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. இது நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்பீஷீஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எந்த மிருகமாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த பறவையாக இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, சில சமயம் இல்லை அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. The only time when a member of the same species fights with another member of the species is for reasons of survival. இப்போ வந்து உயிர் வாழறதுக்கு ஏதான வேணும் அப்படின்னா சண்டை போடுவாங்க. The only species where members of the same species fight with each other for reasons of non-survival, human beings. மனிதர்கள். ஏன்னாக்க நமக்கு வந்து அந்த 6ஆம் அறிவுன்னு சொல்றாங்களே அது இருக்கு. அது நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம், அது நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. நான் முன்னாடி வேற ஒரு கேள்விக்கு இந்த பதில் சொல்லியிருந்தேன். இந்த வேர்ல்ட் இஸ் கெட்டிங் அ ஸ்மாலர் பிளேஸ். இந்த ஜியாகிரபிக்கல் பவுண்டரிஸ்லாம் நம்ம போடுறது இல்லை, நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணுங்கிறதுக்காக போட்டோமே ஒழிய இல்லை. ஏன்னா மனிதர்களை வேறுபடுத்தி இல்லை பிரிவுபடுத்தி இல்லை சண்டை போட வைக்கிறதுக்காக இல்லை. அதுவும் அந்த பவுண்டரிஸ் வந்து இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இருக்காது. பட் வந்து மனுஷங்க தான் எங்க இருந்தாலும், நோ மேட்டர் வேர் தே ஆர். ஸோ நம்ம வந்து ஒரு ஃபீலிங் ஆஃப் ஹியூமனிட்டியோட நம்ம பிஹேவ் பண்ணினாக்க ஹோப்ஃபுல்லி தேர் ஆல்வேஸ் பி ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஏதான 2 பேர் இருந்தாங்கன்னா, இப்போ ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே பாருங்களேன், ஏதான ஒரு பிரச்சனை வரும்னா அவங்க 2 பேரும் வந்து இல்லை 2 different individuals. அவங்களோட வியூஸ் டிஃப்ரெண்ட், philosophies different, habits different. ஸோ பட் மேரேஜ் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இல்லை, both the husband and the wife make some accommodation. They have to do a little bit of change to fit the other person. நம்ம இந்த மாதிரி மேரேஜ்ங்கிற ஒரு சீக்ரெட் இன்ஸ்டிடியூஷன்ல 2 பேர் தான் இருக்காங்க. அப்படி அவங்களுக்குள்ளேயே வேற்றுமை வந்து அதை வந்து அவங்க இது பண்ண they have to work at that-ங்கிற இருக்கும்போது உலகத்தில் பார்த்தீங்கன்னா billions and billions of people, different kinds of people, different countries, different habits, different religions, different everything, right? So you will have to have a sense of little bit of accommodation, understanding the other person's views, and then the world can be that much better place. இப்போ நம்ம ரிசோர்ஸஸ் இல்லை வந்து உயிர் சேதம் இல்லை வந்து என்ன பொருள் சேதம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை அமேசிங் அமௌண்ட் ஆஃப் வேஸ்டேஜ் பிகாஸ் வி ஃபைட் வித் ஈச் அதர். அது இல்லாமல் இருந்தாக்க வந்து உலகம் வில் பி தட் மச் பெட்டர் பிளேஸ். எனக்கு இந்த யூஎஸ்ஏ ஒன்று பிடிச்சது என்னன்னா இல்லை, ஐ திங்க் த அமெரிக்காவில் வந்து த வேல்யூ தட் பீப்புள் பிளேஸ் ஆன் அ பர்சன்ஸ் லைஃப் இஸ் வெரி வெரி ஹை. உயிர்களுக்கு நல்ல மதிப்பு கொடுக்குறாங்க அவங்க. ஸோ அதை வந்து இல்லை அந்த ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து இல்லை சண்டை போடாமல், ஏன்னா ஒருத்தர் இருக்க போகிறது என்னமோ இல்லை 100 வருஷமோ 80 வருஷமோ எவ்வளோ வருஷம் யாருக்கு தெரியும் இல்லையா. அந்த இருக்கிற டைத்தில் வந்து இல்லை பாசிட்டிவாக இருந்தாக்க வந்து இட் பி தட் மச் பெட்டர். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், கார்ப்பரேட் வைஸ் பிரசிடென்ட் அட் மைக்ரோசாஃப்ட், இந்த ஒரு தலைமை பொறுப்பில் நீங்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்கீங்க. அதை வந்து அந்த தலைமை பொறுப்பை வச்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன, லட்சியம் என்ன சார்? நான் சின்ன வயசில் வளர்ந்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா ஒன்று அடிக்கடி சொல்லுவார், வாட் எவர் ஒர்க் யூ டூ இட் ஆஸ் பர்ஃபெக்ட்லி ஆஸ் யூ கேன். தட் இஸ் த பெஸ்ட் சர்வீஸ் யூ கேன் டூ டு ஹியூமனிட்டி. அதாவது நம்ம எந்த வேலை பண்ணினாலும் இல்லை, நம்மளால் முயன்ற அளவுக்கு முயற்சி எடுத்து அது ரொம்ப நல்லா பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ என்னோட அம்பிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இல்லை என்னுடைய நான் வந்து மேலே இப்போ ஏதோ ஒரு பொசிஷன் இருக்குது இப்போ மைக்ரோசாஃப்டில் மேலே என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, இல்லை என்னுடைய முதல் தாட் என் மனசுக்கு வருது இல்லை, ஐ வில் பி சூப்பர் ஹாப்பி
if I can do my very best at whatever I'm doing. இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட்ல வேலை பார்க்குறேன், சாஃப்ட்வேர்ல வேலை பார்க்குறேன். அது வந்து நான் வந்து as a மைக்ரோசாஃப்ட் எம்ப்ளாயி நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்கு வரும்போது I'm a dad or a father for my 2 daughters. Correct. Or I'm a husband for my wife, or I'm a son for my parents, or I'm a friend for my neighbors and friends. So whatever role I have in there, I want to do my very best. If I can do that, I would feel really, really happy. So that if anybody asks me what my ambition is, that's what I would say. சார், இதுல வந்து இன்னொரு கேள்வி எனக்கு வருது. அதாவது இது ரொம்ப கஷ்டமான விஷயம். என்னோட கம்பெனில கூட வந்து மேனேஜர் கிட்ட எல்லாம் நான் கேட்கறது, எப்படி நீங்க வந்து பேலன்ஸ் பண்ண முடியுதா? அதாவது ஒரு தலைமை பொறுப்புல இருக்கும்போது இப்படியுமே வந்து வேலைகள் வந்து அப்படியே நிறைஞ்சுதான் இருக்குமே தவிர கம்மியா இருக்கிற வாய்ப்பே கிடையாது. அந்த பேலன்ஸ் பண்றதை எப்படி சார் நீங்க அப்ரோச் பண்றீங்க? என்ன கேட்டா வந்து இட்ஸ் ஆல் அபவுட் ப்ரையாரிட்டிஸ். இப்போ நான் வந்து மைக்ரோசாஃப்ட்ல வந்து வைஸ் பிரசிடென்டா இருக்கேன்னா இல்ல, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டைம் கமிட்மெண்ட் நான் கொடுக்கணும். அது கம்பெனிக்கும், அது கம்பெனிக்காக நான் கொடுக்கணும், கம்பெனியில இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், என் கீழே வேலை பண்றவங்களுக்கு கொடுக்கணும், நான் பண்ற ப்ராடக்ட்ஸ் என்னோட கஸ்டமர்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லை, என்னால கொடுக்க முடியலன்னா அந்த பொசிஷன் எடுத்துக்க கூடாது. ஸோ நான் என்னுடைய பர்சனல் லைஃப் பாத்தீங்கன்னா இல்ல, எனக்கு வந்து 2 ப்ரையாரிட்டி தான் இருக்கு. ஒன்னு ஃபேமிலி, ஒன்னு ஒர்க், மைக்ரோசாஃப்ட் ஒர்க். இப்போ நான் வந்து இல்ல டெய்லி எனக்கு வந்து 2 சினிமா பார்க்கணும், கண்டிப்பா பார்த்தே ஆகணுங்கிற ஆசை இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், 5 மணி நேரம் போயிடும். அதுல மீதி 19 மணி நேரம் தான் அதை பண்ணலாம். இல்ல நான் வந்து இல்ல 12 மணி நேரம் வேலை பண்ண போறேன்னாக்கா மீதி 12 மணி நேரம் தான் இருக்கு. ஸோ ஒன்னு பாத்தீங்கன்னா இல்ல, இது இவர் கூட லேனா தமிழன் கூட சொல்லியிருக்காரு இதை பத்தி. The one thing that unites us all in the world இல்ல is time. இப்போ பில் கேட்ஸுக்கும் சரி, உங்களுக்கு சஹாக்கும் சரி, எனக்கும் சரி, இல்ல உலகத்துல யாரா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். இப்ப பில் கேட்ஸ் வந்து நிறைய பண்ணிருக்காருங்கிறதுக்காக இல்ல திடீர்னு உலகத்துல அவருக்கு வந்து நீங்க 25 மணி நேரம் வச்சுக்கோங்க கொடுக்க முடியாது நம்மளால. சோ 24 மணி நேரத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் வந்து இல்ல வேலைக்கும் வீட்டுக்கும் அதாவது ஃபேமிலிக்கும் அதுதான் ப்ரையாரிட்டிஸா வச்சுட்டு இருக்கேன். சோ அதனால நம்ம வந்து in our minds if we are clear about the priorities and then allocate our time to those priorities, then I think it's that's the best thing that I can do to ensure that I have a good balance. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், இது நாள் வரைக்கும் வந்து உங்களை வந்து நான் ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு தூரத்துல இருந்தே பார்த்த அனுபவம் தான் எனக்கு கிடைச்சது. இன்ஃபேக்ட் வந்து நீங்க என்னுடைய புத்தக வெளியீட்டு விழால கூட வந்து நீங்க வந்து பேசும்போது ஓகே சோமசேகர் பேசுறாரு அந்த ஒரு தூரத்துல இருந்தே நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து உங்களுடைய இந்த பேட்டியை கேட்கும்போது பார்த்தோன்னா உங்களுக்குள்ள ஒரு புது உலகம், புது தாட்ஸ். நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றீங்கன்னா, மற்றவங்களை மதிக்க கத்துக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட், எல்லாருக்குமே ஒரே மாதிரி டைம் தான். இதே மாதிரி பல வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன், மனித நேயத்தை பத்தி ஒரு சிறப்பான கருத்தை வச்சிருக்கீங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நல்ல கருத்துக்களையும் எங்களுடைய மெரினா நேயர்களுக்காக நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய மெசேஜ் என்ன சார் எங்க மெரினா நேயர்களுக்கு? நம்ம இங்க யூஎஸ்ஏல இருக்கும்போது மெட்ராஸ்ல இருந்து 10,000-12,000 மைல் தள்ளி இருக்கோம். இவ்வளவு மைல் தள்ளி, இவ்வளவு தூரம் தள்ளி இங்க வந்து 2 சிஸ்டர்ஸ், அவங்க பூர்ணான்னு ஒருத்தங்க, ராணின்னு ஒருத்தங்க, அவங்க 2 பேரும் இல்ல தமிழ் கம்யூனிட்டிக்காக, தமிழ் வாழ் மக்கள் இந்த உலகத்துல, இந்த பார்ட் ஆஃப் த உலகத்துல இருக்கிறவங்களுக்காக அவங்க இந்த ரேடியோ ஸ்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேட்கும்போது இல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு. அவங்களுடைய இந்த முயற்சி இன்னும் மேலும் மேலும் வெற்றி அடையணும்னு நான் வந்து விரும்புறேன். எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, தமிழ் மக்கள் இந்த உலக இந்த அமெரிக்கால இருக்கிற தமிழ் மக்களோட பேசுறதுக்கு, உரையாடுறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்த சஹாக்கும் மெரினா ஆர்கனைசேஷனுக்கும் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். மெரினா நேயர்களுக்கு என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இத்தனை நேரம் நானும் சஹாவும் பேசிட்டு இருந்ததை வந்து ஹோப்ஃபுல்லி கேட்டுட்டு உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்னா வந்து have a very happy Diwali and all the very best in your lives. Thank you. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், உங்களுடைய பிஸி ஸ்கெடியூல்ல வந்து எங்க மெரினா நேயர்களுக்காக பேட்டி கொடுக்க சம்மதிச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க மெரினா நேயர்கள் சார்பாக எங்களுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சார். மெரினா நேயர்களோட உரையாடுறதுக்கு எனக்கு இந்த சந்தர்ப்பம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மெரினா நேயர்களுக்கு என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.